ஹலோ வெல்கம் டு தமிழ் கேம்பஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டை மெர்ஜ் பண்ணுறது எப்படி, அதாவது நீங்கள் ஒர்க் பண்ண பழைய கம்பெனியில் உள்ள பிஎஃப் அமௌண்ட்டை இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணுற கம்பெனிக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள், இந்த எம்ப்ளாயி மொத்தம் 5 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காரு, 5வது கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. 4வது கம்பெனியில் உள்ள பிஎஃப் அமௌண்ட்டை 5வது கம்பெனிக்கு மாற்றிட்டாரு. அதனால் 4வது கம்பெனியில் 0 அமௌண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு கம்பெனியில் உள்ள பிஎஃப் அமௌண்ட்டை இன்னும் இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்க 5வது கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல. அந்த அமௌண்ட்டை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பிஎஃப் வெப்சைட் வந்துக்கோங்க. பிஎஃப் வெப்சைட்டோட லிங்க்கு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது ஓப்பன் ஆனதும் இதில் உங்கள் யூஏஎன் நம்பர், உங்கள் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி சைன்இன் கொடுங்க. இப்போ உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்துருக்கும். அந்த ஓடிபியை இதில் என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிரும். பிஎஃப் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட சர்வீஸ் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணணும். ஸோ இதுக்கு வியூவில் போய் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி அதை கிளிக் பண்ணுங்கள். சர்வீஸ் ஹிஸ்ட்ரி எதனால் செக் பண்ணணுன்னா, நீங்கள் ஒர்க் பண்ண பழைய கம்பெனியில் உங்களோட டேட் ஆஃப் ஜாயினிங்கும் டேட் ஆஃப் எக்ஸிட் டேட்டும் கரெக்டாக அப்டேட் ஆகிருக்கணும். அப்படி அப்டேட் ஆனால் தான் உங்களால் பழைய கம்பெனியில் உள்ள பிஎஃப் அமௌண்ட்டை இப்போ ஒர்க் பண்ணுற கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதுக்காக தான் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி செக் பண்ணுறோம். ஸோ இந்த எம்ப்ளாய்க்கு பழைய கம்பெனியில் எல்லாமே டேட் ஆஃப் ஜாயினிங்கு டேட் ஆஃப் எக்ஸிட்டு கரெக்டாக அப்டேட் ஆகிருக்கு. ஒரு கம்பெனியில் நாட் அவைலபிள் இருக்குது, அதுதான் இப்போ கரெக்டாக ஒர்க் பண்ணுற கம்பெனி. நீங்களும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ண பழைய கம்பெனிலலாம் டேட் ஆஃப் ஜாயினிங்கு டேட் ஆஃப் எக்ஸிட்டு கரெக்டாக அப்டேட் ஆகிருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு பழைய கம்பெனியில் டேட் ஆஃப் ஜாயினிங்கோ இல்லைனா டேட் ஆஃப் எக்ஸிட்டோ கரெக்டாக அப்டேட் ஆகலை அப்படின்னா, அதை எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. அந்த வீடியோவோட லிங்க்கும் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. அதை பார்த்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க, அப்டேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதெல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா பிஎஃப் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஆன்லைன் சர்வீஸ் அதை கிளிக் பண்ணி 1 மெம்பர் 1 இபிஎஃப் அக்கௌண்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த பேஜில் பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு உங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அடுத்த டீட்டெயில் ஆஃப் ப்ரெசென்ட் கம்பெனி அப்படின்னு கொடுத்து இப்போ கரண்ட்டாக எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டீட்டெயில் இருக்கும். ஒருவேளை இப்போ நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணலன்னா கடைசியாக எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்களோ அந்த கம்பெனியோட டீட்டெயில் இருக்கும். இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இப்போ நீங்கள் கடைசியாக எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த கம்பெனியோட மெம்பர் ஐடிக்கு தான் உங்கள் பழைய பிஎஃப் அமௌண்ட்டெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இல்லைனா இப்போ நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணலைன்னா கடைசியாக எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்களோ அந்த கம்பெனியோட மெம்பர் ஐடிக்கு தான் பழைய கம்பெனியில் உள்ள பிஎஃப் அமௌண்ட்டெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அடுத்து இந்த பேஜில் கீழே வந்தீங்கன்னா மெம்பர் ஐடி ஆர் யூஏஎன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் உங்களோட யூஏஎன் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். அதாவது லாகின் பண்ணும்போது யூஏஎன் நம்பர் பாஸ்வேர்டு போட்டிருப்பீங்க. அந்த யூஏஎன் நம்பர் இதில் என்ட்ரு பண்ணிட்டு கெட் டீட்டெயில் அதை கொடுங்க. அடுத்து கீழே உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். இப்போ இதில் செலக்டை கிளிக் பண்ணி உங்கள் ப்ரீவியஸ் கம்பெனியை ஒவ்வொரு கம்பெனியாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண கம்பெனியில் உள்ள எந்த கம்பெனியில் உள்ள பிஎஃப் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணி கீழே அந்த கம்பெனியோட டீட்டெயில் வந்துடும். அந்த கம்பெனியோட மெம்பர் ஐடி, இந்த கம்பெனியோட நேமு எல்லாமே. இதேமாரி நீங்கள் ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண எந்தெந்த கம்பெனியில் உள்ள பிஎஃப் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ அந்த கம்பெனியெல்லாம் ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண 3 கம்பெனியை செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த 3 கம்பெனியோட டீட்டெயிலும் கீழே வந்துட்டு, இப்போ நீங்கள் எந்த கம்பெனியில் உள்ள பிஎஃப் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ அந்த கம்பெனிக்கு நேரம் உள்ள செக் பாஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் 3 கம்பெனியில் உள்ள பிஎஃப் அமௌண்ட்டுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். அதனால் மொத்தமாக அந்த மேலே உள்ள செக் பாஸை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். 3மே செலக்ட் ஆகிட்டு, அடுத்து இந்த பேஜில் கீழே வந்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கெட் ஓடிபி அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி அதில் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ப்ராசஸ்ஸு. உங்கள் ரிக்வெஸ்ட்டு சப்மிட் ஆகிட்டு இப்போ உங்களுக்கு கீழே ட்ரான்ஸ்ஃபர் கிளைம் ஸ்டேட்டஸ்னு அதோட டீட்டெயில் வந்திருக்கும். அதேமாதிரி இதில் பிரிண்டபிள் ஃபார்ம் 13 போட்டு ஒரு டவுன்லோட் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரிக்வெஸ்ட்டு உங்களுக்கு பிடிஎஃபாகவே டவுன்லோட் ஆகிரும். உங்களுக்கு தேவைன்னா இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். இந்த ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு ஒரு 4 to 5 டேஸ் கழித்து நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு ஆன்லைன் சர்வீஸில் ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் ரிக்வெஸ்ட் ஒன்று பெண்டிங்கில் தான் இருக்குது. சப்மிட்டட் பை மெம்பர்னு இருக்குது. பெண்டிங் அட் ஃபீல்ட் ஆஃபீஸில் இது இன்னும் வெரிஃபிகேஷன் பண்ணல. வெரிஃபிகேஷன் பண்ணிட்டாங்கன்னா உங்கள் பழைய கம்பெனியில் உள்ள பிஎஃப் அமௌண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணுற கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும்.